ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இந்த ஃப்ளேவர் வரத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வெங்காயம் காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஹை ஃப்ளேம் வச்சு டக்குன்னு வதக்கி எடுத்தாவே அந்த டேஸ்ட் நமக்கு கிடச்சிரும். இன்றைக்கி நான் ரெடிமேட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் சேர்க்குறேன். அதில் வந்து காரத்துக்கு எல்லாமே இருக்கும், அது மாதிரி டேஸ்ட்டுக்கும் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம தனியாக டொமேட்டோ சாஸோ வினிகரோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை, அது கூட வந்து சிக்கன் பொரிச்சதை ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கிண்டி எடுத்துருங்க. நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பாஸ்மதி அரிசியை வடித்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா ஆற வச்சு நம்ம சேர்க்கும் போது சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. டேஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடையில் வந்து அந்த பாத்திரத்துக்கு மேலே நெருப்பு வரதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். வீட்டில் சாக்கோவில் நல்லா அந்த மாதிரி நெருப்பாக்கிட்டு பட்டர் ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதே டேஸ்ட்லேயும் அதே வாசனையிலையும் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.